தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்று வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களின் நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இரண்டாவது கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்று வெளியாக இருக்கிறது. பனையூர் தாவேக்கு அலுவலகத்திற்கு விஜய் வந்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே முதற்கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டு ஒரு சில மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இரண்டாவது கட்ட பட்டியல் இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி செங்கல்பட்டு, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களின் நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு விஜய் வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 19 மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று இரண்டாவது கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாக இருக்கிறது. அதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்சியின் தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பனையூர் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, ஏற்கனவே 19 மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு எத்தனை மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் அறிவிப்பு வெளியிட வாய்ப்புகள் இருக்கு? வணக்கம். தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் நேர்காணல் இரண்டாம் கட்ட நேர்காணல் இன்று நடைபெற இருக்கிறது. அதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்பொழுது பணியூரில் இருக்கிறோம். அவர்கள் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது அவர் இன்னும் சற்று நேரத்தில் அலுவலகத்துக்கு உள்ளாக நுழைய இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் இன்று அறிவிக்கப்படும். முதற்கட்டமாக 19 மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்ட சூழல்ல தற்பொழுது இன்று இரண்டாம் கட்ட மாவட்ட செயலாளர்களுடைய பட்டியல் வெளியாக இருக்கிறது. இன்றைக்கும் அதே 19 மாவட்ட செயலாளர்களை நியமிக்கப்பட இருக்கிறார் விஜய். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் தனித்தனியாக அழைத்து அறிவிக்கப்பட இருக்கிறார். விஜயனுடைய கார் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நுழைகிறது. அவருடைய காருக்கு மேலாக மரங்களை தூவி கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவரை கோலாகலமாக அவரை தற்பொழுது வரவேற்று வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நேர்காணல் தொடங்க இருக்கிறது. அந்த நேர்காணல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, மக்கள் நலன் சார்ந்து என்னென்ன திட்டங்களை நீங்கள் மேற்கொண்டு இருக்கிறீர்கள், என்னென்ன விஷயங்கள் இன்னும் செய்ய வேண்டும், அதாவது மதுரை எடுத்துக்கொண்டால் அங்கே டங்ஷன் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது, புதுக்கோட்டையில பிரச்சனைகளுக்கு அது போன்ற முக்கியமான பிரச்சனைகள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கிறதோ அந்த நிர்வாகிகளிடம் கூடுதலாக நேரம் எடுத்துக்கொண்டு நேர்காணல் நடத்த இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஆலோசனை கூட்டமாக இருந்தாலும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அந்த அரங்கில் இருப்பது வழக்கம். ஆனால் முதற்கட்ட மாவட்ட செயலாளருடைய பட்டியல் வெளியாகும் பொழுது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை வெளியே அனுப்பிவிட்டு தனிப்பட்ட முறையிலே விஜய் பேசியிருக்கிறார். அதே நடைமுறை தான் இன்றும் நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. காரணம், 5-6 வருடங்களுக்கு முன்பாக கட்சி துவங்குவதற்கு முன்பாக மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது முக்கியமான நிர்வாகிகள் நேரடியாக விஜயை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் எப்பொழுது பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வசம் இயக்கமும் தற்பொழுது கட்சியும் வந்ததோ அப்பையிலிருந்து நேரடியாக தலைவர் விஜயை சந்திக்க முடியாத ஒரு சூழல் நிலவுவதாக கட்சி தொண்டர்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில தற்பொழுது மாவட்ட செயலர்களாக நியமிக்கப்படக்கூடிய சூழல்ல ஒவ்வொருவராக அழைத்து அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை, எப்படி கட்சியை அந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் பகுதிகளில் வளர்க்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட செயலாளர்களுக்கான நேர்காணல் துவங்க இருக்கிறது. இந்த நேர்காணல் நிறைவு பெற்ற பிறகு இந்த கட்சி 2ஆம் ஆண்டு துவக்க விழா வருகிற மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அப்பொழுது சிறப்பான நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை பற்றியும் ஆலோசனையை மேற்கொள்ள இருப்பதற்காக மாவட்டங்கள் அறிவிக்கப்படாத அல்லது ஏற்கனவே அறிவித்த முக்கிய நிர்வாகிகளுக்கு கூட விஜய் இங்கே வரவேற்றதாக கூறப்படுகிறது. அக்கட்சியினுடைய முதல் மாநில மாநாட்டை நடத்தி காட்டிய பரணி பாலாஜி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளையும் இங்கே ஆலோசனை கூட்டத்தில் அழைத்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஒவ்வொருவராக வரிசையாக நின்று அவர்களுடைய ஏற்கனவே படிவத்தில் தயார்படுத்தி வைத்திருந்த ஒவ்வொரு மாவட்டங்களாக வரிசையில் நின்று அவர்கள் கொண்டு வந்த கட்சி வளர்ச்சி நிதி மற்றும் அவர்களுக்கான அந்த ப்ரொஃபைல் படிவம் உள்ளிட்ட அனைத்தையும் கையில தயார் நிலையில வைத்துக்கொண்டு உள்ளே செல்வார்கள். விஜய் ஒவ்வொருவராக 5 நிமிடத்திற்கு மேலாக அவருடைய நேர்காணல் நடைபெற்ற பிறகு அவ்வப்பொழுது அவர்களுக்கான அந்த மாவட்ட செயலாளர் பதவியை உறுதி செய்து படிவத்தை கையில் வழங்கி அனுப்புவார். 5 மணிக்கு மேலாக மொத்த 19 மாவட்ட செயலாளர்கள் அந்த பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.